வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகர் கரு ஜெயக்கண்ணன் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் மிக பரபரப்பாக பேசக் கொண்டிருப்பது விடுதலை சிறுத்தைகளுடைய மது ஒழிப்பு மாநாடு. இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பல வருடமாக மது ஒழிப்புக்காக போராடுறோம்னு சொல்றாங்க. இதற்கு முன்பாக ஒரு பிளான் பண்ணாங்க, பெண்கள் மூலமாக மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க. இப்ப மொத்தமாக அனைத்து கட்சியினரும் கூட்டி மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க. ஆனா இந்த மது ஒழிப்பு மாநாட்டின் மூலமா ஒரு சின்ன சர்ச்சை என்னன்னா, திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இவர் நடுவுல பாலமாக இருக்கிறாரா? அதாவது திமுக கூட்டணியை விட்டு அதிமுக அதிமுக ஒரு அழைப்பு வேற விட்டுட்டார் இல்லையா? இது பல்வேறு சர்ச்சைகள் இருந்தது. ஆனா நேற்று போய் இவரை முதல்வரை போய் 2 சந்திச்சதுக்கு அப்புறம் அவர் கூட்டணி கசப்புகள் இல்லைன்னு சொல்றாரு. அதற்கு முன்னால என்ன நினைக்கிறார் திருமாவளவன் அப்படின்னு ஒரு யோசிப்பு இருக்கு இல்லையா? உங்களுடைய பார்வை சொல்லுங்க. இல்ல, பொதுவாக பொது தளங்களில் மற்ற தலைவர்கள் செய்யும் போது வராத ஒரு விமர்சனங்கள், சர்ச்சைகள் அண்ணன் திருமா அவர்களை நோக்கி வீசப்படுகின்றன. இதனுடைய பின்னணியை தான் நீங்க பார்க்கணும். அதாவது செய்திகள் என்னென்றா, நேற்று கட்சி தொடங்கியவர்களோ நாளை முதல்வர் என்று சொல்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். புதிதாக அரசியலே தெரியாமல் அரசியல்வாதிகளாக வருபவர்கள் கூட நாங்கள் நாளை முதல்வர் என்பதை ஊடகங்களும் பத்திரிகைகளும் அது நடக்குமா நடக்காதுங்கிறது வேற, ஆனாலும் கூட பெரிய அளவில் விமர்சனம் வைப்பது இல்லை. ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை அவருடைய 62 வயது ஏறத்தாழ, அந்த வயதில் 40 ஆண்டுகளுக்கு மேல பொது வாழ்வில் இருக்கிறார். அவருடைய அரசியல் வாழ்வு என்பது தியாக வாழ்வாக இருக்கிறது. ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராகவோ அல்லது தலைவராகவோ உள்ளவர் அல்ல. அவர் ஒரு கட்சியின் தலைவர். அவருடைய அரசியல் பயணம் என்பது நீண்ட நெடிய காலமான கூட்டணி என்பது வேறு, அவருடைய கொள்கை என்பது தன்னுடைய கட்சிக்கென்று ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு கொள்கைகளை வைத்திருக்கிறார்கள். அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் பயணம் இருக்கும். கூட்டணிக்காக அனைத்து கொள்கைகளை விட்டு கொடுத்து விட முடியாது. இந்த செய்தியைத்தான் அவர் பொதுவாக சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு நடத்துறாரு. அந்த மாநாட்டிற்கு அந்த கொள்கையில் பிடிப்பு உள்ளவர்கள் வருகிறார்கள், அனைவரையுமே அழைக்கிறார், அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்திய அளவில் கவனம் பெறுகிறது. இப்ப மது ஒழிப்பு மாநாடு என்கின்ற பொழுது இதில் யாருக்கு என்ன விமர்சனம் வைக்க முடியும்? பொதுவான ஒரு மாநாடு தான். ஏழை எளியோர், குறிப்பாக நீங்க இந்த கள்ளக்குறிச்சி அந்த முதல்ல இவர் தான் அதுல பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அப்படி இருக்கும்போது இல்ல, பொதுவாகவே இது எல்லாருமே ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிக்காம இதனால பாதிக்கப்படுற செய்தியில சொல்றீங்கன்னா, இவரை முதல்ல நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவராகவே ஒரு வட்டத்துல வச்சிடறது. ஆனா அவர் பொதுத்தளத்துக்கு ரொம்ப நாள் ஆகுது, நீண்ட நெடிய காலமாக. இதைத்தான் விமர்சனமாகவும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவும் இருந்தது. கருணாசுல இருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஜாதி கட்சின்னு பாமக சொல்றது இவர் யாருன்னு கேக்குறாங்க. அதாவது இங்கதான் என்ன சொல்றேன்னா, சாதி ஆணவத்தோடு ஒரு கட்சி நடத்துவதற்கும் அங்கு பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு கட்சி நடத்துவதற்கும் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒற்றை சமூகமாக ஒரு பொது சமூகமாக கட்சியை நடத்துவதற்கு வித்தியாசம் இருக்கு. விடுதலை சிறுத்தை கட்சி இன்னைக்கு பலதரப்பட்ட மிக பிற்பட்ட மக்கள் எல்லாம் இருக்காங்க, நிர்வாகிகளாக இருக்கிறார்கள், சிறுபான்மையினர் இருக்கிறார்கள். அதாவது அந்த கட்சியை சாதாரணமாக நீங்க ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி அண்ணன் சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி என்று ஒடுக்கி விட முடியாது, தனியாக சுருக்கி விட முடியாது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அவருடைய அந்த செயல் திட்டம் என்பது பொதுவாக இன்றைக்கு மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கள்ளச்சாராயம், இந்த டாஸ்மாக், மதுவை ஒட்டிய இந்த பிரச்சனை இருப்பதால் ஒரு வெகுஜன மக்களுக்கான கட்சி இந்த மாநாட்டை நடத்துகின்ற பொழுது உள்ளபடியே அனைத்து அரசியல்வாதிகளும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று தனிப்பட்ட முறை நான் என்ன சொல்றேன், ஆட்சியினுடைய அந்த அதிகார மையத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய அரசின் கொள்கையின்படி டாஸ்மாக் நடத்துவது என்பது வேறு. ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை என்ன 2016 என்ன சொன்னாங்க, மது விலக்கை கொண்டு வருவோம் அப்படிங்கிற கொள்கையை அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அது உடன்பாடான கொள்கை தான். ஒரு ஆட்சியில் இருக்கும்போது எடுத்த எடுப்பிலேயே டாஸ்மாகை ஒழித்து விட முடியாது என்பது நமக்கும் தெரியும். ஆனால் இல்ல, இது எத்தனை வருஷமா இந்த சொல்லிட்டு இருப்பாங்க. இதை நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒவ்வொரு தடவையும் சொல்றாங்க. ஆனா ஒரு 500 கடையை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே சும்மாவே இருப்பாங்க. அடுத்த ஆட்சி வந்துடும், நாங்களும் ஆரம்பிக்க போறோம், ஒரு 500 கடை கொடுப்பாங்க. இதற்கு முடிவே இல்லை, திராவிட முடிவு இல்லைன்னு இவருக்கும் தெரியல. ஆட்சியில் இருப்பவர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதற்கான மாற்று ஏற்பாடுகள் என்ன என்பதை இது போல திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி பொறுப்பில் வரும் அளவிற்கு அதிகாரமிக்க கட்சிகளாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை ஒரு கூட்டணியாக, ஒரு ஆலோசனையாக சொல்லலாம். இல்ல, அதிமுகவை இவர் அழைத்தது ஏதாவது அரசியல் கணக்கா? என்னை பொறுத்தவரை அரசியலை கூர்ந்து கவனிக்கின்ற முறையில் நான் சொல்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் அழைத்தது அரசியல் ரீதியாக நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னால்,
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்பகமான ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. ஆனாலும் கூட இன்னொரு செய்தி என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணிப்பது பொதுவாக பலருக்கும் பிடிப்பதில்லை. என்ன காரணம் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல கொள்கைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல ஏதாவது வகையில உங்களுக்கு நீர்த்து போகின்ற பொழுது அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அதனை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறாரோ. ஆரம்பத்துல வெகுஜன அரசியலுக்கு அண்ணன் திருமாவளவன் வரும் பொழுது பேராசிரியர் சுபவி அவர் திருமாவளவனுடைய ஆசிரியர் பேராசிரியர், அவர் ஒரு செய்தியை சொன்னார். நெருப்பை அரிக்குமோ கரையான். அதாவது தேர்தல் அரசியலில் அப்பாற்பட்டு அதுக்கப்புறம் தான் தேர்தல் அரசியலுக்கு வராரு. அந்த தேர்தல் அரசியலுக்கு வரும் பொழுது இதில் இருக்கக்கூடிய அந்த பலவிதமான அந்த உள்ளடக்கங்கள் திருமாவளவனுடைய கொள்கையை பாதித்து விடுமோ அப்படிங்கிற அடிப்படையில் அன்றைக்கு இருந்த நந்தன் பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். இன்றைக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஆனாலும் கூட தான் கொண்ட கொள்கையில் தான் போகின்ற பயணத்தில் அரசியல் ரீதியாக சில தடுமாற்றங்கள் இருந்தால் கூட தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இப்போ அதிமுக கூப்பிட்டாரு. இப்போ திடீர்னு நேற்று போய் முதல்வரை சந்திச்சாங்க. 2 பேரும் சந்திப்பு நடந்தது. இதுவே திருமாவளவனுக்கு கிடைத்த ஒரு வெற்றியா? முதல்வர் அழைத்து அதாவது இவரே வெளியில் சொல்றாரு, நாங்கள் திமுகவை அழைக்காமலேயே RS பாரதி அவர்களும் TKS இளங்கோவன் அவர்களும் கலந்து கொள்ள சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் அழைக்காமலேயே அப்படின்ற ஒரு பேர்ல திமுகவே கூப்பிடுது அப்படின்னா அந்த இடத்துல இப்போ அரசியலின் நடு நாயகமாக நிற்கிறாரா திருமாவளவன்? நீங்கள் சொல்றது, அதாவது இந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொல் திருமாவளவன் அவர்களை அழைத்து பேசுவது என்பது அவருக்கு முக்கியத்துவமாக கருதலாம் என்றாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையும் அதுதான்ங்கிறத அவங்க நிரூபிக்க வேண்டியதா இருக்கு. அவங்க வழி இல்லாம செய்ய வேண்டியது இருக்கு. அதுதான் இந்த இடத்துல என்னன்னா, ஒரு வெகுஜன மக்கள் எல்லாருமே பார்த்து பெண்களுக்கு மற்ற எல்லாருடைய மனசுலயும் வந்து மது ஒழிப்புங்கிறது மனசுல இருக்கு. ஆனா அதை செய்ய முடியுமாங்கிறது நம்ம தொடர்ச்சியான போராட்டங்கள்ல பாக்குறோம். திருமாவளவன் அதனை தொழும் போது திராவிட முன்னேற்ற கழகமும் அதை ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இன்னொரு செய்தியை நான் சொல்லிடுறேன். அதாவது இதுவரை பாத்தீங்கன்னா தொல் திருமாவளவன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தமிழ்நாடு முழுவதும் அரசியல் ரீதியாக வந்து கட்டமைப்புகளை செய்து வைத்திருக்கிறார். ஆனாலும் கூட தனித்து அவர் அரசியல் களம் கண்டதில்லை. கடந்த கால அரசியலை பொறுத்தவரை அவருடைய அரசியல் என்பது பார்த்தீங்கன்னா கடந்த 1999 தேர்தல் அரசியல் தொடங்குகிறது. திரு G.K. மூப்பனார் அவர்கள் தான் அவர் அரசியலுக்கு அந்த தேர்தல் அரசியலுக்கு கொண்டு வருகிறார். முதல் தேர்தலில் 2 தொகுதிகளை தருகிறார். அந்த 2 ஒரு புள்ளி விவர கணக்கிற்காக சொன்னேன். நடுநாயகம்னு சொன்னீங்க இல்லையா, அதற்கான செய்தியை சொல்றேன். 2 தொகுதிகளை கொடுக்கும் பொழுது அன்றைக்கு சைக்கிள் சின்னத்திலேயே தான் நிற்கிறார். சிதம்பரம், பெரம்பலூர். சிதம்பரத்தில் திரு தொல் திருமாவளவன் அவர்களும், பெரம்பலூரில் இப்பொழுது பிஜேபியில எல்லாம் இருந்தாரு தடா பெரியசாமி, அவரும் அந்த தேர்தலில் களம் கண்டார்கள். அந்த தேர்தலில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஓட்டுகள் தோல்வி அடைந்தாலும் கூட வாக்குகள் பெரிய அளவிற்கு வாங்கி அந்த செய்தியின் அடிப்படையில் அடுத்ததாக வருகின்ற அந்த 2001 தேர்தலில் கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் பங்கு பெறுகிறார். அதில் தமிழ்நாட்டில் 8 தொகுதியும் பாண்டிச்சேரியில் 2 தொகுதியும் என்று 10 தொகுதியில் தருகிறார். திருமாவளவன் மட்டுமே அந்த உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாங்க. ஒரு தொகுதியில் மங்களூர் தொகுதியில் மட்டும் வெற்றி பெறுகிறார். அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு ஏற்பட்ட அந்த மனத்தாங்களில் அதை ராஜினாமா செய்து விடுகிறார். இது அடுத்த செய்தி. ஆனாலும் கூட அடுத்த கட்டமாக அவர் தொடர்ச்சியான தேர்தல் அரசியலில் வருகின்ற பொழுது மற்ற கட்சிகள் போல திமுக அதிமுக அப்படிலாம் இருந்தது கிடையாது. ஒரே ஒரு முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்தார். அப்புறம் மக்கள் நல கூட்டணி 2006. அதுக்கு மக்கள் நல கூட்டணி எப்படி வந்ததுன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் கூட்டணி அமைக்க முடியாத சூழல், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் போக முடியாத சூழல் போது ஒரு அரசியல் கட்சி எப்படிதான் பண்ண முடியும்? அதற்கான ஒரு கூட்டணியை தனித்து இன்னும் சொல்ல இல்ல அவருடைய கணக்குல இந்த நீங்க பாத்தீங்கன்னா திமுகவோட இருந்த ஒவ்வொருத்தரும் தான் வெற்றி அதிகம் இல்லையா? அந்த கணக்கு அவரும் போட்டிருப்பாரு. அதற்கான காரணம் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூறுகளோடு கட்சி அப்படிதான் நீங்க பார்க்கணும். ஏன்னா திருமாவளவன் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து உங்களுக்கு பங்கு பெற்றவர் தான். சொல்ல போனா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு செய்தி, 1984 தேர்தலில் குன்னம், மங்களூர் இந்த மாதிரியான அங்க உள்ள தேர்தல் அந்த தொகுதிகளுக்கு சீட்டு கேட்டு மனு செய்தவர் தான். திமுக வந்து திருமா அவர்களுக்கு தனியான ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பத்துல இதுல இருந்தவர் தான். மாணவர் அணியில சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது மாணவர் அணியில் இருந்தார். திரு வைகோ அவர்களை எல்லாம் அழைத்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவும் தமிழீழ மக்களுக்கு ஆதரவாகவும் பல போராட்டங்களை நடத்தியவர். இதெல்லாம் கடந்த கால வரலாறு, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த கூட்டணி அமையும் பொழுது அவருக்கு இயற்கையாகவே அமைகிறது. இல்ல இப்போ இதெல்லாம் சரி. இப்போ பார்க்கும்போது
திமுக திமுகவோட கணக்கு இருக்கு இல்லையா? இப்ப திமுக வந்து இதுல கலந்துக்க போறதுனால அதிமுக உள்ள வர முடியாது. கண்டிப்பா. அதாவது திராவிட இது முன்னேற்ற இது இது திமுகவோட மிகப்பெரிய ஒரு கணக்கு, தேர்தல் கணக்குன்னு சொல்லலாமா? இப்போ திமுக கலந்துக்கலாம் வச்சுக்கோங்களேன், அதிமுக உள்ள வந்திருக்கும். அப்ப கூட்டணி சர்ச்சைகள் ஏற்படலாம். இப்ப திமுக வந்து உள்ள வரேன்னு சொன்னதுனால அதிமுக உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு. என்னுடைய பார்வை எப்படின்னு இருக்குன்னா, இது திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல அப்ப என்ன செய்ய போறாரு திருமாவளவன்? இவர் தான் அழைப்பு கொடுத்தாரு அதிமுகவுக்கு. இப்ப அதிமுக கலந்துக்குது அப்படின்னா தர்ம சங்கடத்துல இருப்பாரா திருமாவளவன்? இல்ல, நான் எப்படி பாக்குறேன்னா, ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொண்டால் கூட அது பெரிய வெற்றியாகத்தான் நான் கருதுகிறேன். என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து அரசியல் ரீதியாக நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் கூட பொதுமக்களுக்காக ஒன்றிணைந்து இப்ப வட மாநிலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களுக்காக எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து போராடுவாங்க. ஒன்றொன்று கொள்கை அடிப்படையில் எதிராக இருப்பவர்கள் கூட போராடுகின்ற, நம்ம கர்நாடகா எல்லாம் பாத்தீங்கன்னா காவிரி பிரச்சனை வரும்போது எதிர் நிலைப்பாட்டில் உள்ள கட்சிகள்லாம் ஒன்னா சேருவாங்க. ஆந்திராவிலாம் அப்படித்தான். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே மேடையில் வரக்கூடிய ஒரு போராட்ட களமாக, ஒரு மாநாடாக இது இருந்தாலும் நினைக்கிறேன். ஆனாலும் இந்த மது ஒழிப்பு மாநாட்டு மூலம் திருமாவளவன் வந்து அவர் சொன்ன கருத்துக்கள் இருக்கு இல்லையா, ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அது அவருடைய நீண்டகால கோரிக்கை தான். திருமா அவர்களுடைய அரசியல் வருகையே பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்பட்ட மக்களுக்கு, இந்த மாதிரியான மிகவும் பிற்பட்ட, அதாவது சமூகத்தில் எங்கெங்கெல்லாம் விளிம்பு நிலை மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக எங்களுக்கு பங்கு, அதாவது அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத அவருடைய கோரிக்கையாக இருந்தது. அதாவது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க முடியாது. இப்ப ஒரு அண்ணன் திருமாவளவனுடைய வருகைக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் பணியாற்றக்கூடிய பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. விடுதலை சிறுத்தையில தான் நீங்க பணியாற்றணும்னு அவசியம் கிடையாது. அந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒருத்தர் சாதாரணமா வந்து ஒரு உழைப்பாளியா இருப்பாரு, பட்டியல் இனத்திலோ பழங்குடி, அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்காது இருந்திருக்கும். இவருடைய வருகைக்கு பிறகு, இவருடைய போராட்டத்திற்கு பிறகு அவர்களுக்கும் கூட முக்கியத்துவம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இவருடைய, நீங்க வந்து எல்லாரும் கருதுகிற மாதிரி பொதுவான புதிய வரவுகளை எல்லாம் ஊடகங்களும் பத்திரிகைகளும் தூக்கி பிடிக்கின்ற போது என்னை பொறுத்தவரை மிகவும் தகுதியான நபர், இன்னும் சொல்ல போனால் இதை விட மிகப்பெரிய உயரங்களுக்கு வரக்கூடிய நபராகத்தான் திருமாவளவன். அத திமுகவும் அதிமுகவும் ஒத்துக்குமா? திருமாவளவன் வந்து முதல்வர் வேட்பாளராக காலம் தான் தீர்மானம். நான் என்ன சொல்றேன், எடுத்த எடுப்புலேயே முதலமைச்சர் வேட்பாளர் திருமாவளவன் அப்படின்னா அவருடைய தலைமையில கூட்டணி அமையணும். அது தனி, அதற்கான காலம் கணிந்து விட்டதாக நான் நினைக்கல. உத்தரப்பிரதேசம் போன்ற ஒரு ஒடுக்கப்பட்ட தலைவரை முதலமைச்சராக ஆக்குவதற்கு அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சூழல் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனாலும் கூட காலத்தின், அதாவது ஒரு உழைப்பு, ஒரு இயக்கம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவருக்கென்று சில கொள்கைகள் இருக்கிறது, இலக்குகள் இருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நான் ஒரு முறை தேர்தல் அரசியல்ல வந்து நீங்கள் சொல்லும் போது தனித்து விடப்படுகிறார், மக்கள் நல கூட்டணி அமைக்க வேண்டிய சூழல் வருகிறது. அப்போ இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை புறக்கணிங்க என்று சொல்லி நீங்கள் மக்கள் நல கூட்டணி ஆரம்பிக்கிறீங்களான்னு கேட்கும்போது அவர் தெளிவா ஒண்ணு சொல்றாரு, எங்களுக்கு வேற வலிமை இல்லை. இன்னும் சொல்ல போனா அரசியல் அவரே சொல்லிக்குவார், என்னை போன்ற ஒரு நெகிழ்ச்சி உற்ற தலைவர் யாருமே கிடையாது, எல்லாரோடய உங்களுக்கு நல்லுறவு வைக்கக்கூடியவர், அரசியல் கடந்து. இல்ல தனித்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க, சீமான் தனிச்சு நிற்கிறாரு இல்லையா? அதை நம்ம கவனிக்கணும். சீமான் தனித்து நிற்பதால் இதுவரை என்ன பலன் கிடைத்திருக்கிறது? ஓட்டுகளை நீங்க குறிப்பிட்ட சாதம் அவருடைய கொள்கை அது. நான் அதுக்குள்ள விமர்சனத்துக்கு போகல. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி வைப்பதற்கான காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான உங்களுக்கு அதிகார பகிர்வு. நீங்க பாருங்க, இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு புள்ளி வரத்திற்காக சொல்லுகிறேன், ஒரு ஊராட்சி மன்ற வார்டுகளில் இருந்து நாடாளுமன்றம் வரை விடுதலை சிறுத்தைகளுக்கு என்று பிரதிநிதித்துவம் இருக்கிறது. அந்த பிரதிநிதித்துவம் இருக்கு, அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல தான் இருக்கு, பரவலா எல்லா இடங்களையும் இல்ல இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, இந்த கட்சியை இவ்வளவுக்கு தான் மக்கள் வந்து வச்சிருக்க முடியுங்கிறது பொதுத்தளங்கள்ல பேசக்கூடிய கருத்து. இன்னைக்கும் நான் கேட்கிறேன், பொதுவான தலைவரா திருமாவளவன் ஏத்துக்கிறாங்களா? விடுதலை சிறுத்தைகளை கட்சி இப்ப நீங்க சொல்லக்கூடிய சில இவருங்க ஜாதி தலைவர்னு சுருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? நான் சொல்றது என்னன்னா, அவருடைய உழைப்பின் அடிப்பில், ஒரு பணியின் அடிப்பில். ஏன்னா இவர் சொல்றாரு என்னன்னா, பாமகவை நாங்க ஏன் கூப்பிடுறோம்னா ஜாதி கட்சிகளை கூப்பிடுறது இல்லை அப்படிங்கிறாரு. மதவாத சக்திகள்னு சொல்லி பிஜேபி சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க ஜாதி கட்சின்னு சொல்றதுக்கு திருமாவளவனுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது, ஏன்னா அவரே ஜாதி கட்சி தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையே சொல்றாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைப்பவர்களையும் சாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்தணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டையும் ஒரே தட்டில் நீங்க வைக்க முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்ப்பது அவர் கொள்கையின் அடிப்படையில். பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்ற இடத்தில் நான் இருக்க மாட்டேங்கிற ஏற்கனவே செய்தியின் அடிப்படையில் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு,
டாக்டர் ராமதாஸ் அவர்களோடு பல முறை அவர் நேரடியா மக்கள் பணிக்காக ஆமா, தமிழ் குடி தாங்கி இவர் தானே பேட்டன் கொடுத்தாரு. உங்களுக்கு தமிழ் பாதுகாப்பு இயக்கம் நடத்தி இருக்கிறார்கள். அவர்கள் இருவருமே ஒரு முறை கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலும் பங்கு வகித்திருக்கிறார் 2011 அந்த காலகட்டத்தில். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அரசியல் ரீதியாக இருப்பது தனி. ஆனால் உங்களுக்குன்னு இப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பில் ஆரம்ப காலத்திலிருந்தே ஒரே நிலையில் இருப்பவர் திருமாவளவன் தான். இல்ல, இப்போ திமுக இப்ப இறங்கி வந்திருக்கிற காரணம் என்னன்னா, அடுத்து இதோட எண்ணிக்கை கூடுறதுக்கான இவர் என்ன நினைத்தாரோ அது நடந்து விட்டதுன்னு நினைச்சுக்கலாமா? சனாதன மாநாடு நடக்கும் பொழுது திருமாவளவன் வந்து பாராளுமன்ற தொகுதிகளை அதிகமாக கேட்கிறார், அதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்தது. ஆனாலும் கூட அவர்கள் எப்பவுமே கொடுக்கக்கூடிய 2 தொகுதிகளை தான் கொடுத்தாங்க. ஒரு கட்சிக்கு வந்து என்ன வந்து உங்களுக்கு அந்த பங்கேற்புல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தொகுதிகளில் 2 தொகுதிகளை தான் கொடுக்க முடியும். அவருக்கு அதிகமான தொகுதி கூட மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாத சூழல் வரலாம். தேர்தல்ங்கிறது பங்கேற்புங்கிறது ஒருத்தர் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். என்னுடைய உழைப்பை கொடுக்கிறேன், நீங்க அதற்கான உங்களுக்கு பலனை கொடுக்கணும். எல்லாரும் சும்மா வேலை பார்த்துட்டு போக முடியாது. அரசியல் ரீதியாக அடுத்த கட்ட நகர்வு என்பது ஒரு இயக்கத்திற்கு தேவைப்படுகிறது. அதனுடைய கொள்கையின் அடிப்படையில் அவர்களுடைய போராட்டங்களை மாநாடுகளை நடத்துகின்ற பொழுது அதனுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் உடன் வருவார். இல்லாதவர்களை வந்து பங்கு பெற மாட்டோம்னு சொல்லிட்டு போகலாம். இந்த இடத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகளை கூட்டணியில் இருந்து ஏதேனும் காரணத்தை சொல்லி வெளியேற்ற முடியுமா என்பதை சில பேர் முயற்சி பண்றாங்க. திமுகவிலே இருக்காங்க. திருமாவளவன் இருக்கக்கூடாது என்பதற்கான எண்ணத்தோடு இருப்பவர்கள் திமுகவிலே இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செயல்பாடுகள் சில நேரங்கள் அவர்களுக்கு திமுகவுடைய தலைமைக்கும் மற்றவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுத்துகிறது. அப்படிங்கிறதுனால இந்த கூட்டணியில் இவர் இல்லாமல் இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம். ஆனாலும் கூட தலைமை வந்து சரியாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவனை பற்றி நன்றாக புரிந்தவர். இன்னும் சொல்ல, கலைஞர் காலத்திலேயே மிகவும் நம்பகமான ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்திருக்கிறது. கலைஞர் மீது மிகுந்த மரியாதை உள்ளவர். கலைஞரை தன்னுடைய வழிகாட்டியாவே ஏற்றுக்கொண்டவர். இல்ல, இதுல என்ன பார்க்க போறீங்கன்னா, முன்பு வந்து வேற வழி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. திமுக கூட்டணி திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி போக முடியாது. ஏன்னா அங்க பிஜேபி இருந்ததுன்னு காரணம் மதவாத கூட்டணின்னு சொல்லலாம். இப்ப பிஜேபி இல்ல, அதிமுகவோட புதிய வரவா தமிழக வெற்றி கழகம்னு விஜய் வராங்க. ஸோ அதாவது இவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு பல்வேறு கட்சிகள் புதுசாக வருது. அப்படிங்கும்போது திமுக தான் வழி அப்படி இருக்கும்போது 2 தான் சீட்டு அப்படிங்கலாம். அங்க ஒரு 5, இங்க 10, இங்க ஒரு 15, 20 அப்படின்னு கிடைக்கும் பொழுது இதோட கணக்குகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குமா? வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பது நிலைத்த கூட்டணி. 2-3 தேர்தலில் ஒன்னா இருக்காங்க. அடுத்த கட்டமா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த கணக்கு அப்படியே தொடருமா, இல்ல இதுதான் வந்து பின்னாடியே வந்து அந்த 2026 இப்ப இருக்கக்கூடிய சூழலில் நிலவுமான்னு நம்ம சொல்லிட முடியாது. என்ன காரணம்னா, விஜய் அவர்களுடைய புதிய கட்சி சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே திரு சீமான் அவர்களுடைய கட்சி வந்து உங்களுக்கு அரசியல் ரீதியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறார். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது பாரதிய ஜனதா கட்சி என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அமைக்கக்கூடிய சூழல் இல்லை என்கின்ற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மிகப்பெரிய கட்சிகள் எல்லாம் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா கட்சிகளையும் வரவேற்கின்ற பொழுது விடுதலை சிறுத்தைகளை வரவேற்பார். இப்படி வச்சுங்களேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு கணிசமான தொகுதிகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? ஆனா வெற்றி வாய்ப்புன்னு ஒண்ணு இருக்கு, அதையும் யோசிப்பாங்கல்ல. நான் இந்த இடத்துல எப்படி பாக்குறேன்னா, வெற்றி வாய்ப்புகள் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு தான் இருக்கிறது என்கின்ற பொழுது திருமாவளவன் இந்த கூட்டணியை விட்டு வெளியே போகும். ஒருவேளை சூழல் மாறுகிறது, அது தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் அமையக்கூடிய கட்சிகள் வந்து ஏதோ ஒரு அரசியல் மாற்றத்தின் அடிப்படையில் அதிகப்படியான வந்து வெற்றி வாய்ப்புக்கான சூழல் இருக்கும் பொழுது அதனை திருமாவளவன் அவர்கள் தேர்வு செய்வதை தவறு என்று சொல்ல முடியாது. கண்டிப்பா. இன்னொன்று, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் கூட்டணி என்பது தேர்தலோடு முடிந்துவிடும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தொடர்ச்சியாக செயல்படும். இதுதான் வித்தியாசம். மறைந்த புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் சொல்வது போல தேர்தல் கூட்டணி தேர்தலோடு முடிந்து விட்டது, அதுக்கு பிறகுலாம் என்கிட்ட யாரும் வராதிங்கன்னு தான் அவங்களுடையது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து தங்களுடைய கட்சிகளை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைமையாக இருக்கிறார். என்னை பொறுத்தவரை 2026 தேர்தல் வரைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் நினைக்கிறேன். ஏதேனும் ஒரு காரணம் அமைந்தால், சூழல் மாறினால், அப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் போகின்ற பட்சத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த கட்சி வந்து அதை உங்களுக்கு ஃபேஸ் பண்றதுக்கான தயாரிப்போடு ஆகும். இதை வந்து அதை ஃபேஸ் பண்ணும், பேலன்ஸ் பண்ணி தான் பண்ண முடியும் அரசியல் ரீதியாக. இன்னொன்று,
அரசியல் எப்பவுமே நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை என்பார்கள். அது இந்த தேர்தலுக்கும் 2026 தேர்தலில் பொருந்தும். மிக்க நன்றி. நன்றி. மிக்க நன்றி. தமிழகத்தின் அரசியல் நடப்புகளும் 2026 தேர்தல் கூட்டணி கணக்குகள் என்ன என்பதை பற்றி எங்களுக்கு விளக்கி கூறியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.